ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த ரிங் லைட்டை வாங்கினா ரொம்ப நாள் இந்த லைட் வாங்கணும் ரொம்பவே ஆசை. ஒரு வழியா வாங்கியாச்சு. ஆனா இது வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இந்த பவர் சப்ளை ப்ராப்ளமா இந்த லைட் ப்ராப்ளமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கழட்டி பார்ப்போம். எல்லாம் கழட்டியாச்சு. இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி இவ்வளோ ஸ்க்ரூ கழட்டி இருக்கான். இன்னமும் கழட்டணும் போல. நம்ம அந்த ஃபுல்லாலாம் கழட்ட தேவையில்லை. மெயின் செட்டப்பு வந்து இங்கே தான் இருக்கு. நம்ம இதை கண்டியும் கழட்டினா போதும். இதான் மெயின் பவர் சப்ளை. உள்ள ரொம்பவே டஸ்டா இருக்கு. இந்த இடம் வந்து ஏதோ பஞ்சு மாதிரி இருக்கு. அதான் உறிஞ்சு வந்து டஸ்டா கிடக்கு. இதுல வந்து இதுதான் மெயின் பவர் சப்ளை கொடுக்குறது. இந்த பவர் சப்ளை வந்து இங்கே மாட்டணும். ஆனா அவங்க ஸ்ட்ரெயிட் கனெக்ஷனா எல்லா லைட்டுக்கும் சேர்த்து ஒரே பவர் சப்ளையா கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு அதுல வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம். சுத்தமா வோல்டேஜே வரல. பவர் சப்ளை சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா லைட் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம லைட்ல நம்ம டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு ஒரு 2 வோல்ட் பேட்டரி எடுத்துருக்கோம். இப்ப செக் பண்ணி பார்த்ததுல லைட் நல்லா இருக்கு. ஆனா பவர் சப்ளை தான் சரியில்லை. நம்ம பவர் சப்ளை சரி பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த பவர் சப்ளை கழட்டி பார்க்கும் போது உள்ள இந்த இடம்லாம் தீ பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல மெல்ட் ஆயிருக்கு. அப்படியே இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு பதிலாக நம்ம லேப்டாப்போட பவர் சப்ளை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம்னா லைட்டோட பவர் சப்ளை வந்து 60.8 வோல்ட்டு, இது வந்து 90 வோல்ட்டு. அதனால இதை போட்டால் நம்மளுக்கு செட் ஆகும். இந்த பின்னை இதில் மாட்டினோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ நம்ம லேப்டாப்போட பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனில் தான் இருக்குது. இதில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மஞ்சள் கலருக்கு, இன்னொன்று வந்து வெள்ளை கலருக்கு. ஆனால் வெள்ளை கலருக்கு வந்து வேலை செய்யலை. ஆனால் வெள்ளை கலர் லைட்டு தான் எங்களுக்கு தேவை. அதுக்காக இந்த வயர்லாம் சால்டிங் பண்ணி எடுத்துட்டு இன்னுக்குள்ள சால்டிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வெள்ளை கலர் லைட் எரியும். இப்போ அந்த வயர் மாட்டியாச்சு. எப்படி மாட்டியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே மாட்டலாம், ஜாயிண்ட் பண்ணலாம் நினைச்சோம். ஆனால் அப்படி மாட்டாம இந்த வயர் அப்படி மாற்றி போட்டிருக்கோம். அதனால வந்து இதோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வெயிட்னஸ் வந்து நல்லா கூடுது. இப்போ எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ இந்த லைட்டை போட்டு வைப்போம் எந்த அளவு வெளிச்சமா இருக்குன்ட்டு. எதையாச்சும் சொல்லியா? இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பார்ப்போம் எந்த அளவு வெளிச்சமா இருக்குன்ட்டு.